மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய துறையூர் தொகுதியில் வண்ணாடு ஊராட்சி 21 கிராமங்களும், கோம்பை ஊராட்சியில் 12 கிராமங்களும், மொத்தம் 33 கிராமங்கள் நம்ம அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு சுமார் 18,000 மக்கள் தொகை இருக்கின்றார்கள். இவர்கள் பச்சைமலை மீது இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் 45 கிலோமீட்டர் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. பச்சைமலையிலிருந்து 45 கிலோமீட்டர் துறையூர் வந்துதான் இவர்கள் மருத்துவ உதவி செய்ய வேண்டும். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்து வருங்காலத்தில் இந்த கோம்பை வண்ணாடு ஊராட்சிக்குட்பட்ட மணோடை பகுதியில் அதற்கான இடமும் தேர்வு செய்து கருத்துருக்கள் டிடி மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த பச்சைமலைக்கு வரும்போது அந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இதை அவர்களிடம் வழங்கினார்கள். அவர்களும் ஆட்சி வந்தவுடன் இதை செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கார். நானும் எங்களுடைய உங்களுடன் மக்கள் முதல்வர் திட்டத்திலும் கோரிக்கையாக வழங்கியுள்ளேன். எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை நிறைவேற்றி தருவார்கள் தங்கள் வாயில கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோம்பையை பொறுத்தவரை கோம்பை புதூர், குண்டூர், எரிகாடு, எருமைப்பட்டி, மருதை, மேலூர், துள்ளூர், செம்பலுமச்சி என்கின்ற 8 கிராமங்கள் இருக்கிறது. அதேபோல் வண்ணாடு பகுதியை பொறுத்தவரை இலுப்பூர், புதூர், கிணத்தூர் போன்ற 8 கிராமங்கள் இருக்கிறது. இந்த ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்கள் 8 தான். அவர் சொன்ன மாதிரி 30-40 கிராமங்கள்லாம் இல்லை. வேற ஊராட்சியில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து சொல்றாரு. இங்க 2 துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. மன்ற உறுப்பினரின் கோரிக்கை ஏற்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று இன்னும் ஒரு புதிய துணை சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய துறையூர் தொகுதியில் அதே போன்று பச்சைப்பெருமாள்பட்டி, தலுகை இது 2ம் எங்களுடைய மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஊர். இதற்கும் ஆரம்ப சுகாதார வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அதே போன்று பகலவாடி, வெங்கடேசபுரம், கீரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய துணை சுகாதார நிலையம் கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதற்கான புதிய கட்டிடமும், அதே போன்று மருவத்தூர் பகுதிக்கு துணை சுகாதார நிலையம் வேண்டும் என்று ஏற்கனவே கருத்துருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. துறையூரில் இருக்கக்கூடிய தாலுகா மருத்துவமனைக்கு புறநோயால் புதிய கட்டிடமும், அதே போன்று உப்பிலியபுரத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார புதிய புறநோய் கட்டிடம் வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்கள் கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசின் விதிமுறைகளின்படி புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் சமதள பகுதியில் அமைய வேண்டும் என்றால் 30,000 மக்கள் தொகை இருக்க வேண்டும். மலை கிராமங்கள் என்றால் 20,000 இருக்க வேண்டும். துணை சுகாதார நிலையங்கள் என்றால் சமதள பகுதியில் 5,000 மக்கள் தொகை இருக்க வேண்டும். கிராமப்புறங்களில் 3,000 இருக்க வேண்டும். இந்த விதிமுறைகள் இருக்கின்றனவா என்பதை அன்பு கூர்ந்து கடற்கரைக்கு விதிவிலக்கு இருக்கு. அதெல்லாம் சமதள பகுதியில் வந்துடும் 30,000 தான். இந்த விதிமுறைகளின்படி இருக்கிறதா என்பதை முதலில் நாம் ஒரு வரையறுத்துக்கணும். அதுல எத்தனை துணை சுகாதார நிலையங்கள் இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குங்கிறத கணக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 80,000 ஹேம்லெட் வில்லேஜஸ் இருக்கு. எல்லா வில்லேஜுக்கும் ஒரு ஆஸ்பத்திரி வேணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையும் இருக்கும், மக்களுடைய விருப்பமும் இருக்கும். அதை நிறைவேற்றுறதுக்கு அரசு விதிமுறைகளில் இடம் கிடைக்கணும். ஆனாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை எதிர்காலத்தில் ஏற்று புதிய துணை சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன்.